இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சுட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா, தனியா, மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் அப்படியே எண்ணெயிலே வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் எங்கள் வீட்டு ஃப்ளேவருக்கோசம் நாங்கள் தக்காளி ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் சிக்கனையும் போட்டுக்கிறேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் பவுட்ரு பண்ணதும் போட்டுட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா கலரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து செம்மி கிரேவியாக வரும்போது கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான மிளகு சிக்கன் ரெடி. அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே பீஸெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அப்படியே முட்டை வச்சு சாப்பிட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். பை.